Jesus Loves All Daily Bible School. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். இப்பொழுதும் நாம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை பிள்ளைகள் படிக்கப் போகிறார்களப்பா. இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகள் பிள்ளைகளுக்கு நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. வேதத்தை படிக்கும் பொழுதே பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து எத்தனை நல்லவராக எனக்குள்ளே இருக்கிறார், என் குடும்பத்திலே இருக்கிறார். ஆவியானவருடைய அசைவாடுதலை பிள்ளைகள் ஆண்டவரே இருதயத்தில் உணரட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக வெளிப்பாடுகள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வேதத்தின் ரகசியங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சுகபலன் ஆரோக்கியத்துடன் தேவபலனாய் தேவ ஞானமாய் என் கர்த்தர் கூட இருந்து அநேக வெளிப்பாடுகளை பிள்ளைகளுக்கு வேதத்தில் கற்றுத்தர வேண்டும். இதற்கான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளும் அவர்கள் பெற்றோர்களும் காண வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். சில்ட்ரன்ஸ், ஏசப்பா உங்களோடு கூட இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தின் வழியாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். தொடர்ந்து நீங்கள் டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுங்கள். இதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள், சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் வீடும் என் வீட்டாருமனை வரும்போ யாவ நன்றி சொல்வோ. நானும் என் வீடும் என் வீட்டாருமனை வரும்போ யாவ நன்றி சொல்வோ. ஒரு கருப்பூர காத்தீரே நன்றி, என் சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என் சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சுமந்தவரே சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. தேங்க்யூ. ஓ சர்வவல்லமையுள்ள தேவனே, இருக்கிறவரே, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. சுகந்தவரே நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி அப்பா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். அன்றன்று காண
யாவையும் கரம் நல்கியதே. அந்த காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கி நீ நடத்திடும் இதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லவா. நீ நடத்திடும் இதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. அநேகர் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, கிருபாண்டவரே வேறொன்றில்லை. சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும். 2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. 3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 4 கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. 5 நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாகப்பட்டிருக்கிறபடியால். 6 அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 7 அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். 8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். 9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
10ஆம் வசனம், சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 11ஆம் வசனம், ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவியாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. 12ஆம் வசனம், உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போல்லாவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். 13ஆம் வசனம், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலாயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? 14ஆம் வசனம், என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு. 15ஆம் வசனம், நான் கிறிஸ்புவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 16ஆம் வசனம், சோவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். 17ஆம் வசனம், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். 18ஆம் வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. 19ஆம் வசனம், அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. 20ஆம் வசனம், ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? 21ஆம் வசனம், எப்படியெனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 22ஆம் வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். 23ஆம் வசனம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறுதலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். 24ஆம் வசனம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். 25ஆம் வசனம், இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலவுமாய் இருக்கிறது. 26ஆம் வசனம், எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 27ஆம் வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 28ஆம் வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 29ஆம் வசனம், மாமிசமான தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 30ஆம் வசனம், அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவராய் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. 31ஆம் வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். 24ஆம் வசனத்தில் ஃபஸ்ட்லேருந்து நான் படிக்கிறேன். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானவுமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான செல்ல பிள்ளைகளே, ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாரு,
நான் உங்களுக்கு பலனாக இருப்பேன், நான் உங்களுக்கு ஞானமாக இருப்பேன்னு கர்த்தரே சொல்கிறாரு. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் வேலை செய்கிற பெற்றோர்கள், வேலைக்கு செய்கிற பெற்றோர்கள், வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகள் எல்லாருக்கும் ஏசப்பா கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமாக இருப்பார். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாயில் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். வாயில் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். ஏசப்பா நீங்கள் எனக்கு தேவ பலனாக இருங்க, நீங்கள் எனக்கு தேவ ஞானமாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? வாயில் அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும்பொழுது நமக்கு பலனாக ஞானமாக கர்த்தரே வருவாராம். கிரேக்கர்களும் யூதர்களும் தங்களை ஞானி என்று நினைத்து கொண்டு கிறிஸ்துவில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் அவங்களுக்கு அது பைத்தியமாக இருந்துதான். என்னது இது? கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட சிலுவை யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அது ஒரு சாப சின்னம். சாப சின்னத்தில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவங்க பிரசங்கிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கும் பொழுது யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் எப்படி இருக்கான்? பைத்திய மாதிரி இருக்கான். என்ன இவங்க முட்டாள்தனமாக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்துதான். ஆனால் நம்ம அதை விசுவாசிக்கிறோம், கரெக்டுங்களா? ஆனால் கர்த்தரும் சொல்கிறாரு, யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி எவங்கெல்லாம் அழைக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தரே கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமாக இருப்பார் அப்படின்னு எழுதியிருக்கு. சரிங்களா? நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம், அந்த கல்வாரி சிலுவையை விசுவாசிக்கிறோம். அப்போ உங்களுக்கு இருக்கிற பலன் சாதாரண மனுஷ பலனாக இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானம் எல்லா பிள்ளைகளைப் போல இருக்கிற சாதாரண ஞானமாக இருக்காது. அது தேவ பலனாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம் தேவ ஞானமாக இருக்கிறோம். விசேஷித்த ஞானம், விசேஷித்த பலன் கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடுவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். ஏசப்பா நீங்கள் எனக்கு தேவ ஞானமாக இருக்கீங்க, ஏசப்பா நீங்கள் எனக்கு தேவ பலனாக இருக்கீங்க, நல்லா படிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி டயர்டாக இல்லை, நல்லா பலனாக எல்லா ஹோம்ஒர்க் பண்ணி பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்கிறதுக்கு எனக்கு பலனை கொடுங்கப்பான்னு நீங்களும் கேட்கணும். உங்கள் பெற்றோர்கிட்டையும் நான் என்ன பண்ணணும்? போய் சொல்லணும். மம்மி டாடி நீங்கள் சொல்லுங்கள், டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்கள, அந்த வார்த்தையை சொல்லாமல் நான் பலனாக இருக்கேன், கர்த்தர் எனக்கு தேவ பலனாக இருக்கார், கர்த்தர் எனக்கு இந்த குடும்பத்தை நடத்த, இந்த வேலைகளை செய்ய எனக்கு ஞானமாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்களும் சொல்லணும். உங்கள் பெற்றோருக்கும் போய் சொல்லுங்கள். சரிங்களா? கர்த்தர் உங்களை தம்முடைய ஞானத்தின் ஆவினால் நிரப்புவார், தம்முடைய பலத்தை உங்களுக்கு கட்டளிடுவார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் டேஷ் தெரிந்து கொண்டார். ஆ நல்லவர்களை, ஆ பெருமையானவைகளை, ஈ பைத்தியமானவைகளை. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.